எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஃபஸ்ட்டு. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி அப்படின்றது வந்து அப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த போர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அப்போது அந்த என்னென்ன கண்டுபிடிச்சாங்க என்னென்ன இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த அந்த டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் வந்து ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னா, ஸோ அதாவது அந்த பீரியடு வந்து நம்ம சும்மா நோட் பண்ணிக்கலாம். 1864 அப்போ தான் நம்மளுக்கு அந்த போரோட மாடல் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரியினுடைய பாஸ்டுலேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து எனர்ஜி வருது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து அயானை வந்து ஹீட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டோம், சினிமாலேயோ இல்லை வேறு எங்கேயோ வீடியோலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ when iron is heated it emits radiation. ஓகே, மேபி வரல, நெருப்பு இல்லை. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கிற இந்த அயர்ன் வந்து க்ளோ ஆகுது, நம்மளுக்கு தெரியறது. இட் இஸ் க்ளோயிங், அயர்ன் இஸ் க்ளோயிங் இன் திஸ் பார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் எமிட்டிங் சம் ரேடியேஷன் அர்த்தம். ஸோ இரும்பு இந்த மாதிரி ஹீட் பண்ணி தான் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த அயர்ன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் பண்ணும்போது இது மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்போவும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ when iron is made red hot, நல்லா அதை பழுக்க காய்ச்சின இரும்பு மாதிரி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா it will start emitting the radiations. ஸோ இந்த மாதிரி ஒரு இது இப்போ நம்ம வெளியில் இப்போ நம்ம பார்க்குறது, இது ஒரு ரேடியேஷனை எமிட் பண்ணிகிட்ருக்கு. இது கிட்டக்க போனால் சூடாக இருக்கும் உனக்கு. ஸோ சம் சார்ட் ஆஃப் வேவ் இஸ் கெட்டிங் generated from this iron. Okay, so now maybe in the image வந்து we can copy this and we can put it here so that you will understand the exact nature of what is the so this is red hot iron. The red hot iron வந்து it is emitting the radiation. இதுலேருந்து சில ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி த எனர்ஜி திஸ் இஸ் சம் எனர்ஜி இஸ் எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். வாட் எவர் த ரேடியேஷன்ஸ் வாட் எவர் த டைப் ஆஃப் மேட்டர் வி டிஸ்கஸ், இட்ஸ் ஆல்வேஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி தட் இஸ் எமிட்டட் ஃப்ரம் எனி சோர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து எனர்ஜி வருது அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் வந்து த ரேடியேஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸ் எமிஷனாக இருக்கும், அதில் வந்துட்டே இருக்கும், அதில் நிற்காது, விட்டு வராது, கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நம்ம வி கால் தட் அஸ் ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரேடியேட் ஆகுது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட்டு. ரெண்டாவது பாஸ்டுலேட் வந்து என்னென்னா, அந்த ரேடியேஷன்ஸ் வருது இல்லையா, அந்த ரேடியேஷன்ஸில் வந்து 2 காம்பனண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னார். 2 காம்பனண்ட்ஸ் வில் பி ப்ரெசன்ட் இன் த ரேடியேஷன். ஒன்று வந்து எலக்ட்ரிக் காம்பனண்ட், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் காம்பனண்ட். தட் இஸ் எலக்ட்ரிக் காம்பனண்ட் ஒன்று இருக்கும், மேக்னெட்டிக் காம்பனண்ட் ஒன்று இருக்கும். அந்த ரேடியேஷனில் வந்து 2 காம்பனண்ட் இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஈச் வில் பி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ரெண்டுமே, அதாவது எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டும் மேக்னெட்டிக் காம்பனண்ட்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக அந்த வேவில் வந்துட்டுருக்கும். இந்த ரேடியேஷன் வந்து தே பொசஸ் வேவ் லைக் கேரக்டர்ஸ். இந்த ரேடியேஷன் வர்றது வந்து வேவ் மாதிரி இருக்கும். ஒரு நம்ம நார்மலாக வேவ் பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வேவ் பேட்டர்னில் தான் அந்த ரேடியேஷன் நம்மளுக்கு வரும்னு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ டைரக்ஷனாக இப்போ நம்ம இதை வந்து ஒரு கிராஃபாக வரைஞ்சி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, suppose if you take this as the direction of the radiation, in the direction la this is direction of the radiation. இந்த இப்போ நம்ம இந்த ராடுலேருந்து நம்மளுக்கு இந்த ஹீட்டு வருது இல்லையா, லைட் ரேஸும் நம்மளுக்கு வருது, ஹீட் ரேஸும் நம்மளுக்கு வருது. இதிலேருந்து ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம் இந்த அயர்ன் ராடில். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ரேடியேஷன்னு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரேடியேஷனில் வந்து இந்த 2 காம்பனண்ட் இருக்குன்னு சொன்னால், எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ஒன்று, மேக்னெட்டிக் காம்பனண்ட் ஒன்று. சப்போஸ் இப்போ இதை வந்து இஃப் யூ டேக் திஸ் எஸ் த எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் வருது அப்படின்னு சொன்னால், தென் மேக்னெட்டிக் காம்பனண்ட் வந்து இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும் அது. ஸோ இட் வில் பி பர்பெண்டிகுலர் டு திஸ். இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இருக்கும் அது. இட் வில் பி பர்பெண்டிகுலர் டு திஸ் ரேடியேஷன். இந்த மாதிரி கீழே வரும் அது. இது வரைகிறது கொஞ்சம் ஒரு மாதிரி உனக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூ கேன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ்.
ஸோ திஸ் ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். நம்ம இது ஷேட் பண்ணால் உனக்கு தெரியும். யூ கேன் see that when it is shaded you can see that this is perpendicular to this. So this radiation will be perpendicular to the other radiation. ஸோ திஸ் பர்பண்டிகுலராக இந்த ரெண்டு ரேடியேஷன் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அது இப்படி வந்துருக்கிறது தான். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சொல்கிறது? வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி? இட் சேஸ் தட் ஏதாவது ஒரு சோர்ஸ் எனர்ஜி இஸ் எமிட்டட் ஃப்ரம் அ சோர்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹாட்டாக இருக்கிற அயன்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு பல்பில் இருக்கிற ஃபிலமெண்ட், பல்பில் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் கரண்ட்டு பாஸ் பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய ரேடியேஷனாக இருந்தாலோ அந்த மாதிரி வரும்போது அது கண்டினியூஸாக இருக்கும். அதுக்கு பேர் ரேடியன்ட் எனர்ஜின்னு பேர். அண்ட் அதில் ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் காம்பனண்ட், இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் காம்பனண்ட். இந்த ஒன்றுத்துக்கு ஒன்று ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கும். மூணாவது வந்து அந்த ரேடியேஷனுக்கு வந்து வேவ் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து தீஸ் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தியரி. இதில் நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸு? ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் வந்து C is equal to mu into lambda. அதாவது ஃப்ரீக்குவென்சி பார்த்தோம், வேவ் லென்த்து பார்த்தோம், வேவ் நம்பர் பார்த்தோம், ஆம்ப்ளிடியூட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து mu bar is equal to reciprocal of வேவ் லென்த், இது பார்த்தோம். mu bar is equal to reciprocal of the frequency. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம். அதுலேருந்து தான் வந்து now this led to the explaining of the ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன? ஒரு செட் ஆஃப் ரேஸுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம். ஒரு செட் ஆஃப் ரேஸுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம். நம்ம நீங்கள் சின்ன 10th கிளாஸில் படித்தது வந்து when a white light is passed through a Nicol prism we will see a set of colors, விப்ஜிஆர்னு சொல்லிட்டு ஒன்று கலர் வரும் இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் கலர் ஸ்பெக்ட்ரம். இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன? இந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜியை எமிட் பண்ணக்கூடிய சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டைப் ஆஃப் ரேஸை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதில் வந்து காஸ்மிக் ரேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அது காஸ்மிக் ரேஸ்லேருந்து வரும். தே வில் ஹேவ் லெஸ் வேவ் லென்த். காமா ரேஸ் வில் ஹேவ் மோர். அதுக்கப்புறம் தென் எக்ஸ்ரேஸ் வில் ஹேவ் மோர். தென் அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும். அதுக்கப்புறம் விசிபிள் ரீஜனில் நம்ம பார்க்கக்கூடிய கலர்ஸ் விப்ஜிஆர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். விசிபிள் ரீஜனில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா இன்ஃப்ரா ரெட் இருக்கும் கீழே. அதுக்கப்புறமா யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் மைக்ரோவேவ் ஓவன்லலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி மைக்ரோவேவ்ஸ். அதுக்கப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஸோ இது வந்து திஸ் இஸ் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த், இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லேம்டா, இந்த மாதிரி இருக்கும் இதில். ஸோ இந்த மாதிரி இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்ன? ஒரு செட் ஆஃப் ரேஸ் வித் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். இப்போ நார்மலாக நம்ம வந்து இந்த விப்ஜிஆர்னு சொல்கிறோம் இல்லையா, விப்ஜிஆர்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இந்த வயலட்டுக்கு முன்னால் இருக்கிறது வந்து அல்ட்ரா வயலட்டுன்னு சொல்லுவோம். ரெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து இன்ஃப்ரா ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜன் ஆஃப் லைட்டை வந்து நம்ம விசிபிள் ரீஜன்னு சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரியும், இது வந்து கண்ணுக்கு தெரியாது, நாட் விசிபிள். இதுவும் வந்து கண்ணுக்கு தெரியாது, நாட் விசிபிள். அண்ட் இதுக்கு முன்னால் தான் உனக்கு இந்த இதெல்லாம் வரும். காஸ்மிக் ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், யூவி ரேஸ், இதெல்லாம் இங்கே வந்துடும். இதுக்கு முன்னால் வந்துடும். அதே மாதிரி இன்ஃப்ராரெட் ரேஸுக்கு இந்த பக்கம் வந்து மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ்ன்றது உனக்கு வரும். ஸோ இதோட வேவ் லென்த்தை வந்து நம்ம ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட நம்ம வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் திஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. ஏன்னா இந்த தியரியை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம இதை வச்சே கூட அட்டாமிக் மாடலை சொல்லியிருக்கலாம். பட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லிமிடேஷன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, EMT, லிமிடேஷன் ஆஃப் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. என்னென்ன லிமிடேஷன் இருந்தது? அதில் மெயினாக வந்து 2 லிமிடேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். பிளாக் பாடி ரேடியேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன? பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ இது வந்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பிளாக் பாடி ரேடியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஒரு பிளாக் கலரில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கறி இருக்கு இல்லையா, இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்திரி கடையில் வந்து ரோட் சைடில் வந்து அயர்ன் பண்ணுவான், ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி கொடுப்பான். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் அவன் கறி வந்து கொளுத்துவான் அவன். ஸோ கறியை கொளுத்தும் போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வருது.
you have different colors of radiation that is getting emitted from iron. இப்போ black body radiationல வந்து அந்த மாதிரி வர்றதுனால அதால் அந்த electromagnetic wave theoryனால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ this is one limitation of the electromagnetic theory. ரெண்டாவது தியரி, ரெண்டாவது லிமிட்டேஷன் என்ன? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ வாட் இஸ் திஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்? ஸோ பேர்லேயே வந்து அந்த எஃபெக்டோட டெஃபினேஷன் இருக்குது. ஃபோட்டோ அப்படின்னா லைட், ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, எலக்ட்ரிக்னா கரண்ட் உனக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ஒரு மெட்டல் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் அ மெட்டல் சர்ஃபேஸ் லைக் திஸ், ஸோ நவ் திஸ் இஸ் அ மெட்டல். இந்த மெட்டல் சர்ஃபேஸில் சப்போஸ் வென் வி பாஸ் சம் லைட், இந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து இப்படி நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. வி பாஸ் அ லைட் லைக் திஸ். அந்த மெட்டலில் அந்த லைட்டு பட்டபோது என்ன ஆகும்? அந்த மெட்டல்னால் என்ன அர்த்தம்? மெட்டல் இஸ் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்னால் என்ன? அதில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம இது மேலே அடிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மெட்டலில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் அந்த லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு அந்த எலக்ட்ரான்ஸுக்கு வந்து நல்லா லைட் எனர்ஜியெல்லாம் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு நிறைய எனர்ஜி வந்துடும். நிறைய எனர்ஜி வந்ததுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ்லேருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி எஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான்ஸ் வில் பி எஜெக்டட் அவுட். எப்போது எஜெக்ட் ஆகும் அது? when the electron present on the surface of the metal absorb the light and gains more energy, then it will become more energetic. அதோட கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகிடும். கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்? தட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். If you look at this energy of the electron, that is kinetic energy, that will be half mve square. Okay, velocity of the electron. v in போட்டுக்கொண்டு v நேனி போட்டுக்கோ. அது 10th லே படிச்சிருப்பேன். அதெல்லாம் half mv square kinetic energy. So this is the kinetic energy of the electron that is getting ejected out of the. Now you can see that this is the electron. This is the electron that is getting ejected out. So இப்போ இதற்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரேடியேஷன், இந்த லைட் ரேடியேஷன், லைட்டுன்றது ஒரு ரேடியேஷன். whenever you say light, it means it's a radiation, ஒரு எனர்ஜி, ஒரு ஃபார்ம் ஆஃப் வேவ். அதை வந்து so what is photoelectric effect? When a radiation, that is when a light or a radiation of a particular any or a certain frequency, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து லைட்டை வந்து ஒரு மெட்டல் மேலே அடித்தோம். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து மியூ நாட் அப்படின்னு வச்சுக்கோ. when a light with a frequency of mu naught is allowed to strike a metal surface, இந்த மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸை வந்து இப்படி இது மேலே அடித்தோம் அப்படின்னு சொன்னால், இது மேலே அடித்தோன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து they will be ejected out of that surface. They will be ejected out of that surface. This phenomenon is called as the photoelectric effect. And this electrons that are emitted, இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எமிட் ஆகுது இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பேர். இதெல்லாம் 1 mark கொஷின். என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோ. ஆல் தீஸ் ஆர் ஆல் 1 mark கொஷின்ஸ். வாட் ஆர் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் வந்து 1 mark கொஷின்ஸ். அது நவ் வென் திஸ் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் கெட்டிங் எஜெக்டட் அவுட், அதுக்கு வந்து நம்மளுக்கு we will have say இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி வந்து மியூன்னு வச்சுக்கோ. இது வெளியில் எலக்ட்ரான் வருது இல்லையா, இப்போது இது வந்து மியூ நாட் அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் மியூ நாட் அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்சிடென்ட் லைட் எது? மியூ நாட். இது மியூ அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட் லைட். மியூன்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமிட்டட் லைட், எமிட்டட் எலக்ட்ரான். லைட் இல்லை, லைட் வாட் எவர் எமிட்டட் ரேன்னு வச்சுக்கலாம், இல்லை எமிட்டட் எலக்ட்ரான்னு வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட் எலக்ட்ரான்னு இது வச்சுக்கலாம் அந்த இடத்துல. நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியை நம்ம பார்த்தோம். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி என்ன சொல்கிறது? E is equal to h nu. E is equal to h nu. This is Planck's theory, Planck's quantum theory. ஓகே, பிளாங்க்ஸ் தியரியில் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளாங்க்ஸ் தியரியில் வந்து E is equal to h nuன்னு இருக்கு இல்லையா. இப்போது இன்சிடென்ட் லைட்டுக்கு எழுதும்போது E is equal to h nu அப்படின்னு எழுதுவோம். ஸோ E naught is equal to h nu naught. இது வந்து இன்சிடென்ட் லைட்டுக்கு. இது இன்சிடென்ட் லைட்னுடைய எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? இன்சிடென்ட் லைட்டுன்னா இதோட லைட், இந்த லைட்டோட எனர்ஜி, இந்த லைட்டோட எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும்? E naught is equal to h nu naught அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இப்போ எமிட்டட் லைட்டு பார்த்தோன்னா E will be equal to h nu அப்படின்னு இருக்கும். This will be for the emitted light. This will be for the emitted ray. வெளியில் போன எலக்ட்ரானுடைய வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். Now the difference in this energy,
டிஃப்ரென்ஸ் இன் திஸ் எனர்ஜினா என்ன? இப்போ எதுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும்? எமிட்டடுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி? ஏன்னா இந்த எலக்ட்ரானுக்கு ஏற்கனவே கொஞ்சம் எனர்ஜி இருக்குது. போதாக்குறைக்கு இந்த லைட்லேருந்து வந்த எனர்ஜியும் அதை அப்சார்ப் பண்ணிகிட்டு இருக்கு. அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நிறைய எனர்ஜி வந்துடுது. அந்த எனர்ஜி வச்சுட்டு தான் இங்கே அது ட்ராவல் ஆகுது. ஸோ திஸ் வில் ஹேவ் மோர் எனர்ஜி. தேர்ஃபோர் த சேஞ்ச் இன் த எனர்ஜி டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் இ மைனஸ் இ நாட், final minus initial. So that will be equal to h nu minus h nu naught. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதோட டிஃபரன்ஸ் வந்து தான் இதோட கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். இது ஏற்கனவே இருக்கிற எனர்ஜியே இருந்ததுன்னா அது அங்கேயே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்த எனர்ஜினால தான் அது ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக வந்த எனர்ஜி எது? கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எனர்ஜிஸ். தேர்ஃபோர் half mv square will be equal to h nu minus h nu naught அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல. அது ஓகே. நவ் இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா, நவ் இஃப் யூ டேக் இந்த மைனஸ் அந்த பக்கம் தள்ளனா யூ வில் ஹேவ் h nu is equal to half mv square plus h nu naught இருக்கும். h nu naught அப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இந்த h nu naught அப்படின்றது வந்து இந்த half mv square plus w அப்படின்னு சொல்லுவோம். w naught அப்படின்னு சொல்லுவோம். So this equation you have to remember. This w naught is called as the work function. One more question இது. This is called as work function. What is work function? Work function is the energy of the incident light. W. One more questionல இது கேட்பாங்க உனக்கு. So kinetic energy of the ejected electron வந்து இது மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மியூ நாட்ன்றது வந்து we call this as the threshold frequency. threshold frequencyனா என்ன? thresholdனா என்ட்ரி லெவல்னு அர்த்தம். என்ட்ரி அதாவது ஒரு ரேடியேஷனுக்கு வந்து ஒரு மினிமமாக இவ்வளோ ஃப்ரீக்குவென்சி இருந்தால் தான் அதால் இந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண முடியும். எஜெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அதால் அதுக்கு எஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் திஸ் இந்த த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்றது வந்து ஒரு மினிமம் எனர்ஜி அதுக்கு இருக்கணும். ஒரு மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். இதை உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா ஐ வில் டெல். அதாவது ஹைட்ரஜன் லேம்ப்லேருந்து வெளில வர லைட்டை ஒரு ப்ரிசமில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரிசம் வந்து அந்த லைட்டை வந்து அந்த ரேடியேஷன் அந்த ரேவை வந்து இந்த மாதிரி பிரிக்கிறது. இந்த பிரித்ததை வந்து நம்ம இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிளேட் அந்த பிளேட்டில் வந்து கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கும்போது இந்த மாதிரி கோடாக தெரிஞ்சுது. விட்டு இங்கே ஒரு 5-6 கோடு, இங்கே ஒரு 5-6 கோடு, இங்கே ஒரு 5-6 கோடு, இங்கே ஒரு 5-6 கோடு வந்து நடுவிலலாம் கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ நீல்ஸ் போர் இது தான் பார்த்தார். என்னடா இது, ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணால் நம்மளுக்கு விப்ஜிஆர் வருது, அந்த ஒயிட் லைட்டுக்கு பதிலாக ஹைட்ரஜன் கேஸில் இருக்கிற லைட்டை பாஸ் பண்ணால் இந்த மாதிரி அவருக்கு வந்தது. இப்படி லைனாக வந்ததுனால அவர் அதுக்கு என்ன பேர் வச்சார்? லைன் ஸ்பெக்ட்ரான்னு வச்சுட்டார். ஸோ வாட் இஸ் லைன் ஸ்பெக்ட்ரா? Line spectra is the type of spectra that is obtained when the light from the hydrogen lamp is allowed to pass through a prism. அப்போ இந்த மாதிரி வந்தது. அண்ட் இந்த லைன் ஸ்பெக்ட்ராவை பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்பெக்ட்ரா வந்து கொஞ்சம் கேப் வருது. முதல்ல ஒரு 4-5 லைன், அப்புறம் கேப், அப்புறம் ஒரு 5-6 லைன், அப்புறம் கேப், அப்புறம் ஒரு 5-6 லைன், அப்புறம் கேப். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டினியூஸாக இல்லை, விட்டு வருது. கண்டினியூஸாக இல்லாமல் விட்டு வருது. ஸோ அது வந்து இட் இஸ் எ டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. இது ஒரு டெஃபினேஷன். இதெல்லாம் அடுத்த பாயிண்ட்டு. இது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். எது? லைன் ஸ்பெக்ட்ராவோட டெஃபினேஷன் என்னன்றதை இப்போ பார்த்தோம். அடுத்தது, இப்போ சப்போஸ் ஒரு சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அதை நான் உனக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோடியம் ஆட்டமில் வந்து அவுட்டர் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகி மேலே போகும். மேலே போன எலக்ட்ரான் மேலேயே இருக்காது, எக்ஸைட்டட் ஸ்டேட்லேயே இருக்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி கீழே வந்துடும். அப்படி கீழே வரும்போது இட் வில் எமிட் த லைட். எவ்வளோ எனர்ஜியை மேலே போகும்போது அப்சார்வ் பண்ணித்தோ அவ்வளோ எனர்ஜியை அது எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணும்போது அது விசிபிள் ரீஜனில் எமிட் பண்ணும். ஸோ அந்த வேவ் லென்த் ஆஃப் தட் எமிட்டட் லைட் வில் பி இன் தி விசிபிள் ரேஞ்ச். நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியும். அதுதான் நான் இங்கே இந்த பிக்சரில் காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இஃப் யூ டேக், நான் அந்த போன கிளாஸில் கூட வீடியோ காமிச்சேன் நான். ஸோ லித்தியம் குளோரைடு சால்ட்டை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கிரிம்சன் ரெட்டு வரும், ஒரு எல்லோ கலரில் வரும், இந்த மாதிரி ஒரு வயலட் பிங்கிஷ், இந்த மாதிரி வேறு கலரில் வரும். காப்பர்னால் க்ரீன், ப்ளூயிஷ் க்ரீனில் வரும். வெரி. ஸோ ஒரு சால்ட்டுக்கும் வந்து
depending upon the amount of energy it absorbs, it goes and then comes back. அது எமிட் பண்ணுற லைட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். அது ஒன்றுக்கும் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். ஒரு வேவ் லென்த்தில் லைட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ஆட்டம்லேருந்து இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் வெளில வருது, இந்த கலர் வருது உனக்கு, யூ கெட் திஸ் கலர்ஸ். அப்போது அதனால் அதை வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவோம். தட் இஸ், இப்போ நம்ம வந்து ஒரு பர்னர் எடுத்துக்கிறோம், பன்சன் பர்னர் எடுத்துட்டு அதில் சோடியம் குளோரைடை வந்து ஒரு ஸ்பேச்சுலாவில் போட்டு நம்ம ஹீட் பண்ணோம், அப்படி நெருப்பில் காமிச்சு. நீ வீட்டிலே கூட பண்ணலாம். இதை ஒரு ஸ்பூனில் வந்து உப்பு எடுத்துட்டு நம்ம கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா, அந்த கேஸ் அடுப்பு அந்த நெருப்பு ஓரத்தில் காட்டணும், நடுவில் காட்டக்கூடாது. ஓரத்தில் காமிச்சேன்னா நீ பார்த்தேன்னா அது எல்லோ கலரில் எரியும். அது உப்பு எடுத்துகிட்டு போய் நெருப்பில் காமிச்சேன்னா நீ காமிச்சு பாரு. இப்போ வீட்டில் இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் உங்கள் அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக பண்ணாத, அது பார்த்தேன்னா எல்லோ கலரில் அந்த உப்பு வந்து எரியும். அப்போ என்ன அர்த்தம்? சோடியம் வந்து நம்ம அந்த நெருப்புலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை எடுத்துக்கும் போது அந்த எலக்ட்ரான் இப்படி போயிட்டு திருப்பி வரும்போது அது கொடுக்குற லைட்டு வந்து எல்லோ கலரில் அந்த லைட்டு கொடுக்கும். ஸோ ஒரு ஆட்டம்னுடைய கலர்லேருந்து இப்போ அந்த லைட்டை வந்து நம்ம ப்ரிசமில் பாஸ் பண்ணோம்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் கேப்சர் பண்ணும்போது 2 லைன் தான் அதில் வந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய லைன் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஹைட்ரஜனில் சோடியமில் வைக்கும்போது 2 லைன் தான் வந்தது. ஒரு எல்லோ லைன் 2 ஃப்ரீக்வன்சியில் வந்தது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லைன் ஸ்பெக்ட்ரா. ஸோ வாட் இஸ் அ லைன் ஸ்பெக்ட்ரா? இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் மாதிரியோ இல்லை சோடியம் மாதிரியோ இருக்கிற எலமெண்ட்லேருந்து அது எக்ஸைட் ஆகி, அந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி திரும்ப வரும்போது வரக்கூடிய லைட்டை வந்து ப்ரிசமில் பாஸ் பண்ணும்போது அந்த லைட் இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு லைன்ஸ். இந்த மாதிரி டிஸ்டிங்க்ட் லைன்ஸாக வந்தது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் லைன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது பேர். ஸோ வி ஹவ் சீன் வாட் இஸ் அ லைன் ஸ்பெக்ட்ரா. ஆட்டம்லேருந்து வந்ததுனால வி ஆல்சோ கால் திஸ் அஸ் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரான்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். அடுத்தது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரானா என்னன்னு பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைட் எடுத்துக்கிறோம், ஒரு லைட் சோர்ஸை எடுத்துட்டு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சொல்யூஷனில் எடுத்துட்டோம்னா என்ன, அது அந்த சொல்யூஷன் என்ன பண்ணும், அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சொல்யூஷன் வந்து இட் வில் அப்சார்ப் சர்டன் லைட். It will absorb certain light and it will emit certain light. It emits certain light. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது ஒரு எக்ஸைட்டட் சாம்பிள்லேருந்து வரக்கூடிய லைட்டை எடுத்து ப்ரிசமில் பாஸ் பண்ணி அது ஃபிலிம் டிடெக்டாரில் கேப்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லைனாக இப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் மற்ற இடம்லாம் காலியாக இருக்குது, மற்ற இடம்லாம் பிளாக்காக இருக்குது, அங்கே எதுவும் ஆகலை. இந்த லைனாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் லைட்டு வந்து ப்ளீச் பண்ணியிருக்கு. So this spectrum is called as the emission spectrum because this spectrum is obtained due to the emitted radiation from the prism. இதிலிருந்து இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து எமிட் ஆன ரேடியேஷன்ஸ் அதை வச்சு பண்ணுறதுனால இதுக்கு பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கு அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஒரு ஒயிட் லைட் எடுத்து ஒரு சாம்பிளில் வச்சு அந்த சாம்பிள் அந்த ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த சாம்பிள் வந்து சில லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், சில லைட்டை எமிட் பண்ணுன்னு சொன்னேன். சில லைட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், சில லைட்டை எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணுற லைட்டை இந்த திருப்பி இந்த ப்ரிசமில் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அதை இந்த ஃபிலிம் டிடெக்டாரில் போடும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல we can see some ரீஜன். ஒரு ரீஜனில் பார்த்தோன்னா பிளாக்காக இருக்கும், இன்னொரு ரீஜனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லைன் கிடைக்கும். ஸோ இந்த பிளாக்காக இருக்கிற ஏரியாவில் வந்து இருக்கிற லைட்டெல்லாம், அந்த கலர்டு லைட்டெல்லாம் வந்து இந்த சாம்பிள் அப்சார்ப் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பெக்ட்ரமை பற்றி ரெஃபர் பண்ணோம்னா we say it is an absorption spectrum. இந்த மாதிரி எமிட் பண்ண லைட்டினுடைய ஸ்பெக்ட்ரமை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் we call that as emission spectrum. ஸோ பேசிக்கலி ஒரே ஸ்பெக்ட்ரமில் வந்து இந்த கோடெல்லாம் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரமாக வச்சுக்கலாம். அந்த கோடுக்கு நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 2 கோட்டுக்கு நடுவில் இருக்கிற லைட்டை வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணிட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த இடத்துல. இப்போ நம்ம சாம்பிள் வைக்காமல் சொன்னோம்னா அது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சாம்பிளை வச்சுட்டு நம்ம சொன்னோம்னா we call that as an absorption spectrum. ஏன்னா இந்த சாம்பிள் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணிட்டுருக்கு, அது போக அது மிச்சம் கொடுக்குற லைட்டு தான் நம்ம இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஸோ அந்த லைட்டு அந்த பிளாக்காக இருக்கிற ரீஜன்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமாக உனக்கு இங்கே வந்துடும்.